பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் அரவணைப்பாலும் இணையதளத்தின் இணைப்பாலும் இறைவனை இன்று பேசும்படி தெரிந்து கொள்ளும்படி கொடுத்த வாய்ப்புகளுக்காக தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். குறிப்பாக இந்த நாளுக்கென்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று பார்க்கின்ற போது, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாயிருங்கள். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாயிருங்கள் என்ற தலைப்பு செல்வதற்கு முன்பாக ஒரு விசை ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம். செபம். எங்களை நேசித்து காத்து வழிநடத்தி செல்லும் பரலோக தகப்பனே, உம்முடைய அன்பினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய பராமரிப்பினாலும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பு என்னும் அரவணைப்பிலே நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த இணையதளத்தின் மூலம் நாங்கள் இணைந்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளை பேசும்படி வாய்க்க செய்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் எடுத்துக்கொள்கிறோம். பேசுகிறது நான் அல்ல, என் தேவனே பேசுகிறார், என் பரிசுத்த ஆவியானவரே வழி நடத்துகிறார் என்ற ஒரு நல் வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் பேசும் அடியானுடைய முகத்தை மறைத்துக் கொள்ள வேண்டுமா இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இன்றைய சூழ்நிலையிலே நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது, அழைக்கப்பட்ட அழைப்பு. ஒவ்வொருடைய வேலைக்காக ஒரு பணிக்காக அழைக்கப்படுகிறார்கள். இப்படி பார்க்கின்ற போது இன்று பெரிதாக அழைக்கப்பட்ட அழைப்பு இந்த இராணுவ அழைப்பை நான் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தேன். இராணுவ அழைப்புக்காக அழைக்கப்பட்ட அந்த இராணுவ சிப்பாய்களை சற்று நாட்களுக்கு முன்பாக செய்தித்தாள்களை படித்த போது, லடாக் பகுதியிலே நம்முடைய நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உயிரையும் மதிக்காமல் உயிரும் துச்சம் என தூக்கி எறிந்துவிட்டு வீர மரணம் அடைந்த வீரவான்களை நான் பார்த்திருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு தன் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் தன் குடும்பங்கள், தன்னுடைய உறவுகள், தன்னுடைய எல்லாவற்றையும் துணிந்து ஆண்டவர்கள் அந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக செல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அழைப்பிலே பார்க்கின்ற போது வேதத்தின்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பின் பிரகாரம் பார்க்கின்ற போது, இங்கே சாமுவேலை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி, சாமுவேல் என்ற ஞான திருஷ்டிக்காரன், சாமுவேல் என்ற நியாயாதிபதி, இவர்களை பற்றி நாம் பார்க்கின்ற போது மூன்றும் ஒருவராக செயல்பட்டு இருக்கின்ற செயல்களைத்தான் பார்க்கின்ற போது, கிமு 430 ஆண்டுகளில் எலக்கானா அன்னாள் இவர்களுக்கு மகனாக சாமுவேல் பிறக்கின்றான். குறிப்பாக இந்த சாமுவேலுடைய பிறப்பை பற்றி கொஞ்சம் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வருவோமானால், அன்னாளுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் அடைத்திருந்தார். அடைத்திருந்த காரணத்தினாலே அனைவராலும் வெறுக்கப்பட்டவளாக தன் கணவரை தவிர ஏளனமாய் பேசுகின்ற ஒரு சூழ்நிலையிலே இருந்தார். காரணம் என்னவென்று பார்க்கின்ற போது, இப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே ஒரு பிள்ளை இல்லாத ஒரு சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கின்ற போது அந்த அவமான சொற்கள் அரங்கேறுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அன்னாளை பற்றி விவரமாக பார்க்கின்ற போது, தன் விண்ணப்பத்தை கணவனிடம் வைக்கவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், கணவன் தன்னுடைய பிள்ளைகளை கொடுக்க முடியாது என்பதை அறிந்திருந்தார். இரண்டாவது, ராகேலை போல பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் சாகிறேன் என்று சொல்லவில்லை. பிள்ளைகள் கொடுப்பது கர்த்தரால் மட்டும் என்று அறிந்து கர்த்தருடைய சந்நிதியிலே, கர்த்தருடைய ஆலயத்திலே போய் சென்று கதறி அழுகின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். இப்படி பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கும். அடியாளின் கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புவிப்பேன் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை கொடுக்கின்ற காட்சியை பார்க்கிறோம்.
இதை அந்த நாட்களிலே ஏலி என்கின்ற ஒரு ஆசாரியன் அன்னாள் ஏறெடுக்கிற ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த உதடுகளை அசைகின்றதை பார்த்து கொண்டிருக்கிறான். இப்படி பார்த்து அன்னாள் இடத்துல கடவுள் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பார் என்கின்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறான். வாக்குறுதி கொட்டு சில நாட்கள் சென்ற பிறகு 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, கர்த்தருக்கென்று அவன் உயிரோடு இருக்க சகல நாளும் அவனை காத்திருக்க ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை பணிந்து கொண்டான். முதலாவது இங்கே பார்க்கின்ற தலைப்பு இறைவனின் அழைப்பு. யாருக்கு கொடுக்கின்ற அழைப்பு என்று பார்க்கின்ற போது சாமுவேலுக்கு கொடுக்கின்ற ஒரு அழைப்பு. சாமுவேல் தன் தாயாகிய அன்னாள் மூலம் ஆலயத்திலே ஒப்பு கொடுக்கிறான். கர்த்தருக்கென்று அவன் பணிந்து கொண்டு அழகான அந்த ஆலயத்தின் பணிகளை சீரும் சிறப்புமாக செய்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் ஒரு நாள் ஆலயத்திலே படுத்துக் கொண்டிருக்கின்ற போது 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். சாமுவேலே என்று அழைக்கின்ற போது இந்த சத்தம் எங்கிருந்து வந்தது என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனாலும் ஏலி என்பவர் தான் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி, இதோ இருக்கிறேன் என்று சொல்லி, என்னை கூப்பிட்டீரா என்று கேட்கின்றான். நான் கூப்பிடவில்லை என்று மறு உத்தரவு சொல்லுகின்ற காட்சியை பார்க்கிறோம். இரண்டாவது காரியத்தை பார்க்கின்ற போது மீண்டும் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை தொடர்ந்து அங்கே நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆண்டவர் இரண்டாவது முறையும் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிறார், அழைக்கின்றார். அழைக்கின்ற போது மறுபடியும் ஏலி என்பவரிடத்தில் வந்து நீர் கூப்பிட்டீரா என்று சொல்லுகின்றார். நான் கூப்பிடவில்லை என்று சொல்லுகிறார். 3ஆம் விசையும் என் ஆண்டவருடைய சத்தம் சாமுவேலுக்கு கேட்கப்படுகிறது. சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லுகிற போது 3ஆம் விசையும் மறுபடியும் வந்து ஏலியிடத்திலே என்னை கூப்பிட்டதா என்றார். கூப்பிடவில்லை. ஆனாலும் சொல்லும் அடியேன் கேட்கின்றேன் என்ற ஒரு வார்த்தையை மறுபடியும் கூப்பிட்டால் சொல்லும் என்று சொல்லுகின்றார். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லும் அடியேன் கேட்கின்ற ஒரு நல்ல வார்த்தையை அவரிடத்துல சொல்லி கொடுக்கிறார். நல்ல ஒரு ஆசாரியனாக சாமுவேலுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மறுபடியும் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல என் ஆண்டவர் 4வது முறையாய் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். சொல்லும் போது சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகின்றார். இப்படி ஏலி சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை சொல்லுகின்ற போது சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கின்ற வார்த்தை வந்தவுடனே ஆண்டவராகிய கர்த்தர் அவரோடு பேசுகின்ற ஒரு காட்சி பார்க்கின்றோம். ஏலியும் அவருடைய குமாரர்களை பற்றியும் அங்கே பேசுகின்ற காரியத்தை பார்க்கின்றோம். ஏலி நல்ல ஒரு வழிகாட்டியாக சாமுவேலுக்கும் ஆலயத்திலே பணி செய்தாலும் தன் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை சரியாக கவனிக்காமல் அடக்காமல் போன ஒரு காரணத்தின் அந்த குடும்பம் அந்த சந்ததி சபிக்கப்பட்டதாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனாலும் ஏலி கர்த்தருக்கு பிரியமானவனாக கர்த்தருடைய காரியங்களிலே கருத்தா இருந்தார். ஆனால் தன் குடும்ப வாழ்விலே தன் பிள்ளைகளை கண்டிக்காத, கடவுளுக்கு விரோதமாய் செய்து கொண்டிருந்த அந்த பிள்ளைகளை கண்டிக்காத காரணத்தினாலே அந்த சாபங்கள் அந்த குடும்பத்திற்கு வருகிறது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையின் காரணமாக கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்ட நோக்கத்தை அறிகிறார். ஏலினுடைய சூழ்நிலையை ஏலிக்கு அறிவிக்கிறார். அதாவது ஏலினுடைய சூழ்நிலையை சாமுவேலுக்கு அறிவிக்கிறார். சாமுவேல் அதை ஏற்று கண்டு மீண்டும் வந்து படுத்துக் கொள்கிறான். அதிகாலையில் எழுந்த போது ஏலி சாமுவேலிடத்தில் கேட்கிறார், கர்த்தர் என்ன உன்னிடத்தில் பேசினார்? ஒரு குறைவும் படாதபடி நீ என்னிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்போது தான் மறைக்காமல் கர்த்தர் என்ன சொன்னாரோ, என்ன வார்த்தையை பேசினாரோ அதை சாமுவேல் ஏலிக்கு அறிவிக்கின்றவராக இருந்தார். இப்படி சாமுவேலை கர்த்தர் அநேக விதத்திலே ஆசீர்வதித்தார். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு அவன் பாத்திரனாக இருந்தான். சாமுவேலை பற்றி சிந்திக்கின்ற போது அவன் ஒரு நடமாடும் நியாயாதிபதியாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு நடமாடுகின்ற ஒரு நியாயாதிபதியாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. இப்படி நடமாடுகின்ற ஒரு நியாயாதிபதியாய், அதே போல ஒரு ஞான திருஷ்டிக்காரனாய், ஒரு தீர்க்கதரிசியாய், 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகின்ற முதலாக அபிஷேகம் பண்ணுகின்ற
ஒரு அங்கீகாரம் கொடுத்த அழைக்கப்பட்ட ஊழியக்காரனாக இருந்தான். அந்த 2 ஊழியக்காரர்கள் யார் என்று பார்க்கின்ற போது, முதலாவது சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையிலே தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது அங்கே உணர்த்துகின்றான் அந்த ஜனங்களுக்கு. ராஜா என்பது ஒரு தனிமையான தன்னலம் கொண்ட ஒரு மனிதனாக இருப்பான். தாம் செய்கின்ற உழைப்பிலே அவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு மனிதனாக இருப்பான். அவன் சொல்லுவதை தான் செய்ய வேண்டும் என்பதை நினைக்கின்றவனாக இருப்பான். எனவே இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது தவிர்க்க வேண்டும் என்று அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது கூட அவர்கள் அந்த வார்த்தைக்கு இணங்கவில்லை. எனவே அவர்கள் பிடிவாத நிமித்தம் ஆண்டவர் சாமுவேலுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்று சொல்லுகிறார். அந்த ராஜாவை ஏற்படுத்துகின்ற காரியத்தை தேவன் சாமுவேலிடத்தில் கூப்பிடுகிறார். அந்த முதல் ராஜா யார் என்று சொன்னால் சவுலாக இருந்தார். இரண்டாவது ராஜா தாவீது ராஜா. 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிற ஒரு வல்லமை ஆண்டவர் அவரிடத்தில் கொடுத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால், இன்றைய சூழ்நிலையிலே தன் பிள்ளைகளை உருவாக்க வேண்டும், தன் குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் இல்லாதபடி தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அழைப்புக்கு அவன் பாத்திரவானாக இருந்தான். அப்படி பாத்திரவானாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமான செயல்களை சொல்லி கர்த்தருடைய ஸ்தானத்திலே நியாயாதிபதியாய் அவர்களை வழிநடத்தினான் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் கூட நாம் ஒரு சாமுவேலை போல கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு சாமுவேலுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ என்ன செய்தாரோ அதே வார்த்தையை பிரதிபலிக்கிறவர்களாக அவருடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களாக நாம் மாறுகின்ற போது கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது காரியத்தை பார்க்கின்ற போது இரண்டாவது தலைப்பு, முதலாவது தலைப்பு இறைவனின் அழைப்பு. இரண்டாவது, அடங்காதவனை அடக்கி ஆண்டவரின் அழைப்புக்கு ஏற்ற பாத்திரவனாய் மாற்றினார். அடங்காதவனை அடக்கி ஆண்டவரின் அழைப்புக்கு ஏற்ற பாத்திரனாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது ஆண்டவருக்கு விரோதமாக, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக செய்கின்ற ஒரு சவுலை பற்றி பார்க்கின்றோம். இந்த சவுல் என்பவன் பவுலாக மாறினான். அந்த பவுலாகிய சவுலை பற்றி முன்பு சிந்திக்கின்ற போது முதலாவதாக அவன் சவுலாக இருந்தான். அப்போது பார்க்கின்ற போது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? கர்த்தரால் ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் தான் இந்த சவுல். சவுல் பார்க்கின்ற போது ஒரு பென்யமின் கோத்திரத்திலே யூத மத சட்டங்களில் வைராக்கியம் உள்ளவனாக ஒரு பரிசேயனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த காலத்தில் யூத வைராக்கியம் அதிகமாக இருந்தது. கொள்கைகள் அதிகமாக பின்பற்றுகின்ற ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. ஆனாலும் அவன் அந்த கொள்கை நிமித்தமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவனாக, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை துன்பப்படுத்துகிறவர்களாக, எப்படியாவது வேதனைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை கொடுமைப்படுத்துகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு பொல்லாங்கு செய்தான் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். உமது நாமத்தை தொழுது கொள்ளுவர்கள் யாவரையும் கட்டும்படி பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்றிருக்கிறான் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. எனவே எப்படியாவது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை கொடுமைப்படுத்த வேண்டும், அவர்களை துன்புறுத்த வேண்டும், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதபடி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்ற வாழுகின்ற ஒரு மனிதனாக இருந்தான். ஆனால் அவரை பற்றி சொல்லுகின்ற போது 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அப்போஸ்தலர் நான் தெரிந்து கொண்ட பாத்திரனாய் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு நாள் பயணப்பட்டு சென்று கொண்டிருக்கின்ற போது ஆண்டவர் அவருக்கு முன்பாக தோன்றுகின்ற காட்சியை பார்க்கின்றோம். அப்போதுதான் ஆண்டவர் அவனிடத்துல கேட்கிறார், சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? அப்படி என்று சொல்லுகின்ற போது ஆண்டவரை துன்புறுத்தவில்லை, ஆண்டவரை பின்பற்றுகின்ற பிள்ளைகளை துன்புறுத்துகிறார். ஆண்டவரை பின்பற்றுகின்ற பிள்ளைகளை துன்புறுத்துவது எக்காரணம் என்று சொல்கின்ற போது ஆண்டவரையே துன்புறுத்துகின்ற ஒரு காட்சியாக இருக்கிறது. எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவருடைய விசுவாசிகளை துன்புறுத்துவது என் தேவனை துன்புறுத்துகிறதாக ஆண்டவர் எடுத்துக் கொள்ளுகின்றார். எனவே தான் ஆண்டவர் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று சொல்லுகின்றார். எனவே இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் கண்ட போது
அவன் கண்களை இழந்து பார்வை இழந்தவனாக கீழே விழுகின்ற காட்சி பார்க்கிறோம். ஐயோ, ஒரு பார்வை தெரியாதவனாக 3 நாள் அவன் பார்வை தெரியாதவனாக பசி சாப்பிடாமலும் குடியாதவனுமாக இருந்தான் என்று வேதத்தில் அவனை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அப்போதுதான் ஆண்டவர் மீண்டும் அவர்களுக்கு மத்தியிலே தோன்றி தீர்க்கதரிசியை அனுப்புகின்றார். தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த தீர்க்கதரிசனத்திலே பார்வையடிவாக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகின்ற காட்சியை பார்க்கிறோம். சவுல் ஆனவன் பவுலாக மாறுகின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அந்த பவுலை பற்றி இன்னும் பார்க்கின்ற போது என்னவென்று பார்க்கின்ற போது ஒரு சிறப்பான ஊழியத்தை செய்கின்றவனாக இருக்கிறான். எப்போது பவுலாய் மாறினானோ அது முதல் ஆண்டவரை பிரசங்கிக்கிறவனாக, ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கின்றவனாக, ஆண்டவரை குறித்து வெளிப்படுத்துகின்றவனாக, யூத மார்க்கத்திற்கு எதிராக வெளிப்படுகின்றவனாக காணப்படுகின்றான். காரணம் என்னவென்று சொல்லி பார்க்கின்ற போது அவன் யூத பரிசேயனாய் இருக்கின்றவன். ஆண்டவரை போதிக்கின்ற ஒரு சூழ்நிலையில் வந்தபோது அந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை, அவனை கொலை செய்யும்படி ஆண்டவர் சாமுவேல் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கின்ற போது இப்படிப்பட்ட வேதனைகள் அதிகமாக பவுலுக்கு ஏற்படுகிறது. ஆனாலும் அநேக கஷ்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக தொல்லைகள் தன்னுடைய உறவினர் மூலம், தன்னுடைய சொந்தத்தின் மூலம், தன்னுடைய குலத்தின் மூலம் அநேக காரியங்கள், பென்யமீன் குலத்தின் மூலம் வந்த அநேக காரியங்களையும் உதறி தள்ளிவிட்டு பதற்றம் இல்லாமல் என் தேவனாகிய பவுலை தெரிந்து கொண்டு அழைக்கப்பட்ட பாத்திரனாய் கடைசி மட்டும் அவன் சென்றான் என்று சொல்லப்படுகிறது. அவனை பார்க்கின்ற போது பவுல் ஒரு நல்ல போராட்டத்தை போராடிய ஒரு போராளியாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு போராளியானவன் தன்னை பற்றி கவலைப்படாதபடி தான் சார்ந்திருக்கின்ற கூட்டத்திற்காக, தான் சார்ந்திருக்கிற வணங்கி கொண்டிருக்கிற என் தேவனுக்கு முன்பாக ஒரு உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்தான். ஒரு ஆண்டவருக்கு முன்பாக ஆரம்ப வாழ்க்கையிலே அடங்காதவனாக இருந்தாலும் ஆண்டவர் அவனை மாற்றி போட்டு ஒரு மாறாத ஒரு பாத்திரனாய் பவுலை வைத்தார் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பு சகோதர சகோதரர்களே, இந்த நாளிலே பாருங்கள், சிலுவையை சுமக்கிறவன் அனுதினமும் தன் சிலுவையை சுமக்க வேண்டும், தன்னை பின்பற்றுகிறவன் அனுதினமும் தன் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொல்லுகின்றான். எனவே பாடுகள் நிறைந்த இந்த உலகத்துல பாடுகளை அனுபவித்த என் தேவனுக்கு முன்பாக சில பாடுகளை சுமப்பது பவுலை போல நாம் ஏற்றுக்கொண்டு நடக்கின்ற போது கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 3ஆம் காரியத்தை நாம் பார்க்கின்ற போது, பற்றி எரிந்தாலும் தேவனுடைய வார்த்தை பற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற அழைப்பு. பற்றி எரிந்தாலும், இது என்ன வித்தியாசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. பற்றி எரிந்தாலும் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற அழைப்பு இங்கே பார்க்கின்ற போது இவைகள் எல்லாம் வேதத்திலே நிறைவேறின தீர்க்கதரிசிகள், ஆண்டவருடைய வார்த்தையை உரைக்கின்ற அறிஞர்களை பார்த்தோம். ஆபிரகாம் பற்றி எரிந்தாலும் தேவனுடைய வார்த்தை பற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற அழைப்பு 1999 ஜனவரி 23ஆம் நாள் நடந்த ஒரு துயர சம்பவத்தின் சரித்திரத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த வார்த்தையை பார்க்கின்ற போது, இது நடந்த காலம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல 1941 ஆஸ்திரேலியா சான்சூரிலே கிரகாம் ஸ்டெயின்ஸ் என்ற ஒரு ஊழியர் தோன்றினார். அந்த தோன்றின 10 ஆண்டுகளிலே அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராலே ஈர்க்கப்பட்டார். ஈர்க்கப்பட்ட ஒரே ஒரு காரணத்தினாலே 1965 இந்திய தேசம் ஒரிசா மாநிலம் மயூர்பஞ்ச் என்ற இடத்திற்கு ஊழியத்தின் நிமித்தம் அவர் வருகை தந்தார். எப்படிப்பட்ட ஊழியம் என்று சொல்லி பார்க்கின்ற போது, அதிகாரம் செலுத்துகிறவர்களாக, மற்றவர்களை அதிகாரம் பண்ணி வேலை வாங்குகின்ற ஊழியமாய் இல்லாதபடி விதவைகளுக்கும், ஏழைகளுக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும், தொழுநோயாளி மத்தியிலே ஊழியம் செய்வதை தெரிவு செய்து கொண்டு சேவையின் மனப்பான்மையோடு அழகான சேவையை செய்து கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கிளாடியஸ் ஸ்டெயின்ஸ் என்ற அருமை சகோதரி ஆஸ்திரேலிய மண்ணிலே 1951 ஒரு பண்ணை வீட்டின் விவசாயிக்கு மகளாக பிறந்து நல்ல ஒரு குடும்பத்தில் வந்து தேவனால் ஈர்க்கப்பட்டு தேவனுடைய கட்டளையிட்ட அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பணியை செய்ய அவர்கள் வந்து வருகை தந்தார்கள்.
1981 அவர்கள் ஆபரேஷன் மொபிலைசேஷன் என்ற ஊழியர்களோடு இணைந்து பீகார், பஞ்சாப், ஒரிசா மற்ற எல்லா மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் நல்ல ஒரு ஊழியத்தை செய்தார்கள். இப்படி இரண்டு பேரும் நல்ல விதமான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் 1983 அவர்கள் சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை. சந்திப்பின் நிமித்தமாக ஒரு திருமணத்தை செய்ய ஏற்பாடு செய்கிறார்கள். முறையான அனுமதியுடன், தலைவர்களுடைய முறையான அனுமதியுடன் திருமணம் நடக்கப்பட்டு ஒரு இல்லற வாழ்க்கை துவங்குகிறார்கள். அந்த இல்லற வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கிருபையாலே அவர்களுக்கு 3 குழந்தைகள் பிறக்கிறார்கள். அவர்கள் முதலாவது பெயர் எஸ்தர் ஜாய், இரண்டாவது பிலிப் ஆபிரகாம், தீமோத்தேயு. இந்த 3 குமாரர்களோடு கூட இணைந்து அழகான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே 1999 ஜனவரி 23 தன்னுடைய மிஷனரி ஊழியத்தை தூர பயணம் சென்று கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்துவிட்டு தன் கடமைகளை செய்துவிட்டு, கர்த்தருக்கான கடமைகளை செய்துவிட்டு திரும்பி வருகின்ற போது அவர்களுடைய அயராத உழைப்பினால் சோர்வு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் ஒரு இடத்திலே அயர்ந்து தூங்குகிறார்கள். அதை கண்ட அவருக்கு விரோதமான சதிகாரர்கள், சதி கூட்டங்கள் அவரை பெட்ரோல் ஊற்றி எரிக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கின்றோம். அந்த 3 பேரும் உள்ளாக இருந்து அப்படியே பற்றி உயிரோடு எரிக்கப்படுகிறார்கள். வேற்று மண்ணிலிருந்து தேவ பற்றுறுதியோடு நம் மண்ணிற்கு சேவை செய்த வந்த சேவகர்களை என் மண்ணின் துரோகிகள் மரணத்தினால் வீழ்த்தி உள்ளார்கள். காரணம், என் ஆண்டவருடைய காரியங்களை அறிவிக்க, மற்றவர்களை துன்புறுத்தாதபடி, துயரம் கொடுக்காதபடி, தாழ்த்தப்பட்டுள்ள ஒரு மக்களை உயர்த்தப்பட வேண்டும் என்ற நல்ல ஒரு சேவையை செய்து, ஒரு தொழுநோயாளிகள் மத்தியிலே ஒரு நல்ல சேவை செய்த அந்த 3 பேரும் உயிரோடு எரிக்கிறார்கள். அந்தோ பரிதாபம், எவ்வளவு மிகப்பெரிய கஷ்டங்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இப்படி எரித்த பிள்ளைகள் 1999 ஜனவரி 23 அவர்கள் எரிக்கப்படுகிறார்கள், உயிரோடு எரிக்கிறார்கள். நான் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தேன், இப்படிப்பட்ட ஒரு வேதனை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும், இப்படிப்பட்ட வேதனைகளை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு சூழ்நிலையிலே அன்பு தாயார் கிளாடியஸ் மற்றும் அவள் மகள் எஸ்தருக்கு முன்பாக அந்த 3 சடலங்களை கடத்திருக்கிறார்கள். என்ன வேதனை! தன்னுடைய மனைவிக்கு முன்பாக கணவனும் 2 மகன்களும் பரிதாபமாக இறந்து எரிக்கப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த அன்பு மகள் எஸ்தர் ஜாய் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னார், ஐயோ, என் சகோதரனுக்கு ரோஜா பூ என்றால் பிடிக்கும், இன்று ரோஜாவாலே அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறதே என்று சொல்லி வேதனைப்பட்ட ஒரு சூழ்நிலை. அன்பு தாயார் கிளாடியஸ் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஐயோ, இந்த துயர சம்பவம் தாங்க முடியவில்லை, எனவே அவருடைய நாட்டினுடைய மக்கள் அவர்களை திரும்ப அழைக்க வேண்டும் என்று அழைத்தார்கள். ஆனாலும் என் ஆண்டவர் கொடுத்த அழைப்பு, என் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அழைப்பு, அது வீணாக போக கூடாது என்று சொல்லி இந்த இந்திய தேசத்திற்காக இன்றும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற உன்னத பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தைகள், ஐயோ, என் தேவன் சொன்ன வார்த்தையின்படி, அந்த சிலுவையிலே சொன்ன வார்த்தையின்படி மன்னியுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஏன் என்று சொன்னால் அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்லுள்ளம் படைத்த, நல் இதயம் படைத்த அவர்களை நாம் என்றும் வாழ்த்துவோம். அவருடைய வழிகளை நடக்கின்ற போது கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எனவே ஒவ்வொருவரும் தொடர்ந்து அந்த கிளாடியஸ் மற்றும் எஸ்தர் ஜாய் அவர்களுடைய ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபிப்போம், அவர்களோடு துணை நிற்போம். ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை நேசித்து காத்து வழிநடத்தி செல்லும் எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் பராமரிப்புக்கும் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சாமுவேலுடைய சரித்திரத்தை பார்க்கின்ற போது ஆண்டவரே உங்களுடைய கிருபை பிரசனம் எங்களோடு கூட இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, எப்படி அன்னாள் சாமுவேலை ஒப்புவித்தார்களோ அது போல நாங்கள் தேர்ந்தெடுத்து உமக்கு ஒப்பு கொடுத்த காரியங்களை செய்ய நீர் எங்களுக்கு கிருபையை தாரும். சாமுவேலை போல கடைசி வரை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நிலை இருக்க நீர் கிருபையை சாரும். அதே போல ஆண்டவரே, பவுலை போல ஆண்டவரே நாங்கள் ஒரு
பிடிவாதமாக இருந்தாலும் ஆண்டவரே, நீர் பிடித்தது நிமித்தம் நாங்கள் பாச உணர்வோடு ஊழிச்சித்து கடைசி வறட்சிய கரையிலும் ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராடி வெற்றி கொண்ட அந்த பவுலை போல நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபையை தாரும். அவ்வனமாக ஆண்டவரே, அன்பு ஊழியர்களாய் இணைந்து ஆசிரியரிலிருந்து வந்து அருமையான ஊழியர்களை ஆண்டவரே இந்த உலகம் ஆண்டவரை துன்புறுத்திருக்கலாம். ஆண்டவரே, அவர்களையும் அவர் மன்னித்து மனம் திரும்ப செய்கின்ற ஒரு ஊழியத்தை அவருடைய மனைவிக்கும் பிள்ளைக்கும் கொடுத்திருக்காக, மகளுக்கும் கொடுத்திருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவரே, நாங்கள் நீர் அழைத்த அழைப்பை நாங்கள் பாத்திரவான்களாக பயன்படுத்தும்படி எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய கிருபை பிரசன்னம் தெய்வீக வல்லமை எங்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பிதாவே. ஆமென்.